ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடையில் கிடைக்கிற மாதிரி மொறுமொறுப்பான வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு உளுந்தை தொளியில்லாத உளுந்து எடுத்து அதை 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா கிரைண்டரில் போட்டு ஆட்டணும். தண்ணி கம்மியாக, ரொம்ப கம்மியாக ஊற்றி அரைச்சோன்னா இந்த பதத்துக்கு வரும். ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலை, பச்சை மிளகா, தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்புன்னு சொல்லுவோம், அது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோடாப்பு ரொம்ப கம்மியான அளவு போட்டால் போதும், அது கொஞ்சம் மெதுன்னு வர்றதுக்காக. ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் எண்ணெயை நல்ல மிதமான சூட்டில் நல்லா காய வச்சதுக்கப்புறம் தண்ணியில் தொட்டு போடுங்க. தண்ணியில் தொட்டு போட்டால் கையில் ரொம்ப ஒட்டாமல் இருக்கும். ஸோ நல்லா போட்டிங்கன்னா நல்லா மொறுவான வடை ரெடி ஆயிரும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். காஃபியும் வடைக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பரான வடை ரெடி ஆகிட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.